ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 1:16 கட்டட மேஸ்திரிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. கட்டடம் கட்டும் போது ஒரு நூல், தூக்கு நூல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த நூலை வைத்து அளவு சரியா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதை பார்த்து தான் அந்த செவுரு எழுப்புறது, கட்டடங்களை கட்டுறதெல்லாம் அந்த நூல், தூக்கு நூலை வைத்து தான் அவங்க பார்ப்பாங்க. அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மன உருக்கத்தோடு சொல்லுகிறார், நான் எருசலேமின் இடத்தில் திரும்புவேன். எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம். நான் எருசலேமின் இடத்துல திரும்புவேன், என் ஆலயம் அதிலே கட்டப்படும். ஒரு அமைதியான இடத்துல தேவன் ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். அது நம் சரீரமாய் இருக்கிறது. அந்த சரீரத்துல தான் அவர் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தங்கி இருக்கிற இடமே நம் சரீரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆலயமாய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு கல்லால கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துல அவர் இருக்கிறார் என்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். அதனாலதான் சொல்றாரு, என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும். அதுதான் அளவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்லாம் ஒரு அளவா இருக்குது இல்லையா? பார்த்திருக்கீங்களா? அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்னு சொல்லி. அதான் அளவு நூல். அதை பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை கவனமா கேட்போம். அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்தார். அந்த சமாதானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் நம்மளை விடுதலையா? சகரியா 1:16 படி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை பிடித்துக் கொள்வோம். அந்த தூக்கு நூல், அதோடைய வார்த்தை தான் அந்த தூக்கு நூல். அந்த வார்த்தையின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.